மரியானம் காத்ததாலை மாசான முத்தி என்று வேறு கொண்ட கட்டையிலே பிறந்ததாலே கட்டையேறும் பெருமாள் என்று பேர்நாமத்தை பெற்ற என் அருள்மிகு ஸ்ரீ மாசான சுவாமி வழித்துணையாக வருவார் இந்நாளினை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் ரகுராமன் மாயவன் வழித்துணையாக வருவார் கட்டையேறும் பெருமாள் சுவாமி வழித்துணையாக வருவார். இந்த கோவிலில் அருள்மலை பொழிந்து வருகின்ற அனைத்து பரிவார தெய்வம் எல்லாம் நமக்கும் வழித்துணையாக வருவார். இந்த கொடை விழாவை நடத்தி வருகின்ற அனைத்து அன்பு குடிபுற மக்கள் வீடு வாசல் எல்லாம் வழித்துணையாக வருவார். உன்னை நம்பி வருவோர்க்கு உலகில் ஒரு நாளும் தீங்கி வினை என்பது இல்லையே. ஐயா அறிவோ நம சிவாய வேத விநாயகா, 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 அடியவர் பணிந்து எழும் அருளே ஆதியும் அந்தமுமான பொருளே.
நல்ல குரவள்ளி மனைவாடா குரவள்ளி மனைவாடா மனம் முருகா ஆதியோடு அருமுகமே குலப்பதற்கு செய்தோரே பாடுகின்ற நான் உண்மை உண்மை உனை தோவே நான் உண்மை உண்மை குருவாக பள்ளியோடு பதியதிலே பத்து நகரில் பத்து நகரில் அல்லாது ராஜரத்தில் உறவே வாழோ அவனுடைய மலர்பாதம் அடியேனும் மறப்பதில்லை அண்ணமதை மறந்தாரோ தனிமரவே உருப்பதமே மறந்தாலும் உறக்கமதை மறந்தாலோ உறக்கமதை மறந்தாலோ நான் மறந்தோ சாசோட கதைகள் பாட சந்தவனை வந்தே நீதானே துணை எனக்கு எனக்கு நிறைவேற வேண்டும் அம்மா நம்பி வந்தே என்னையும் தற்காக்க வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா வனமிருக்கும் வனக்கிளையே வாழ்மையிலே அம்பிகையே மகமாகி நிற்போனே தாயம்மர் கலைமகள் கருணமதி வந்த சாஸ்தாவோட கடைகள் சந்தனவை வந்த அச்சமன்று வந்த எந்தை காட்ட வேண்டும் கையில நல்ல கையில நல்ல கையில தானே தோன்றிய பொன்னுவெள்ளி கைலாசமலை பர்வதம் கைலாசமலை பர்வதத்திலே யார் யாரெல்லாம் குணமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவன் பகவான் அம்மை உமையான பார்வதி மானோடு லட்சுமி பிரம்மாவுடன் சரஸ்வதி இந்திரன் சந்திரன் இளையவன் மலையவன் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் எல்லோரும் குருவாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது துர்வாசிவனுடைய சாபத்தாலை பெற்ற தவங்களிமெல்லாம் இழந்து ஆண்டவன் பகவானுடைய இடத்தில் தேவாதி தேவர் எல்லாம் வருகின்றார் தேவாதி தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் ஈசன் பகவானுடைய இடத்தில் வருகின்றார் அல்லவா ஈசனுடைய இடமே
இறைவா இறைவா துர்வாசனுடைய சாபத்தாலே சத்தியம் இருக்கின்றோம். எங்களுக்கு பழைய நிலைமையெல்லாம் எங்களை வந்து அடைய வேண்டும் ஆமா என்று பகவானுடைய இடத்தில் உரைத்த போது ஆண்டவன் பகவான் தேவனுடைய இடத்தில் உரைக்கின்றார். என்ன பழைய நிலைமையெல்லாம் வர வேண்டுமையானா நான் சொல்றதை மட்டும் கேட்கணும். ஆமா கேட்டா உங்க வாழ்வு நல்லா இருக்கும். ஆமா உங்களை எம்பெருமாள் வள்ளிக்குள்ள பார்க்கடலில் சென்று தேவ அமிர்தம் கடிந்து சாப்பிட்டால் உன்னுடைய சாபங்கள் எல்லாம் தீரும் என்று ஆண்டவன் பகவான் உரைத்தார். அசுரனை துணையாக அழைத்துக் கொண்டு தேவாதி தேவர் எல்லாம் வருகின்றார். அந்த தேவாதி பார்க்கடலில் வருகின்றார். பார்க்கடலில் வந்தார்கள். மாயவனை துணை என்று நினைத்து தேவாதி தேவரெல்லாம் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து அமிர்தம் கிடைக்கின்றார்கள். தேவ அமிர்தமே பிறந்து வருகின்றது. தேவாதி தேவர்கள் தேவ அமிர்தத்தை கையில் எடுத்தார்கள். அமிர்தம் கிடைக்காத காரணத்தாலே அசுரலாம் தேவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார்கள். அடி பொறுக்க முடியாத தேவாதி தேவரெல்லாம் எம்பெருமான் மாயவனை நினைத்து எம்பெருமான் மாயவனை தேவாதி தேவரெல்லாம் அடிகளது நமஸ்கரித்தார். பெருமான் மாயே அவதாரம் எடுத்து வருகின்றார். அதான் சொல்லுவா என்ன திருமால் பெருமைக்கு நிகர் உண்டு என்று சொல்லும் எதுவுமே கிடையாது. அதுபோல திருமால் பெருமைக்கு நிகரேது. திருமால் பெருமைக்கு நிகரேது. திருமால் பெருமைக்கு உலகத்தில் நிகர் எதுவுமே இல்லை. எம்பெருமான் மாயவன் தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதார புருஷனாகவே வருகின்றார். எப்படி வருகின்றார்? 16 சென்று
தேவன் கண்ணபெருமான் ஒரு 16 வயது சென்ற பெண்ணை போல சமைந்து அடுக்கி வரும் நடை நடந்து ஆங்காரமாக கைகளை வீசிக்கொண்டு குளிக்குவது நடை நடந்து குஞ்சிரம் போல கைகளை வீசிக்கொண்டு தேவர்களும் அசுரர்களும் நிற்கின்ற இடத்தை நாடி வருகின்றார். வரும்போது தேவாதி தேவர் எல்லாம் வருவது மாயவன் கண்ணபெருமான் என்று இருகரம் கூப்பி அடித்துள்ளதார். இந்த அசுரர் எல்லாம் வருவது பெண் என்று காதல் கொண்டு மெய் மறந்தார்கள். எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமான் தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார். நடந்த விவரத்தை கேட்டார். அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தார் தேவாதி தேவர்களுக்கு. அமிர்தம் கிடைக்காத காரணத்தாலே மீண்டும் அசுரர்கள் தேவாதி தேவர்களை இடுக்கம் செய்ய அடித்து உதைத்தார்கள். பார்த்தார் மீண்டும் மாயவனை நினைத்த போது மாயவன் கண்ணபெருமான் தனது கையிலே சுழன்று கொண்டிருந்த சுதரிசனம் என்று சொல்லப்பட்ட சக்கராயுதத்தை பாதாள நாட்டிலே சுழற்றி வீசியிருந்தார். இந்த சக்கராயுதம் சுழல் வந்து கொண்டிருப்பதை சித்திரவீதி 2 பேர் மட்டும் பார்த்தார்கள். மாயனுடைய மந்திரத்தை உச்சரித்தார்கள். 2 பேருக்கும் காட்சி கொடுத்தது. மீண்டும் மாயனுடைய கருத்தில் சென்று சக்கராயுதம் சுழன்று கொண்டிருக்க மற்றுண்டான அசுரம் எல்லாம் அந்த பாண்டு நல்ல மடிந்தாரை சேர்ந்தார் செத்து நல்ல மடிந்தார் சிவலோகம் சேர்ந்தாரை மாயனுடைய மன்னனுடைய இடத்திலே உரைக்கின்றார் முத்து உரைகள் அன்புக்கு சென்று போனால் நமக்கு கர்மம் செய்ய குழந்தை இல்லை மன்னவா தூரவழி போனோமானால் குழந்தை இல்லை மன்னவா என்ன பவனாம செய்தோம் மகனுக்கு குழந்தை இல்லை அழுதாலே தொழுதாலே எழுதாலே ஆடாது துயரம் கொண்டாலே அடித்தாலே அடிவயத்தில்
மன்னாதி மன்னவா அண்ணாதி வண்ணவா பரதமணி ஐயா ஆமா நாம் என்ன பாவம் நாம செய்தோம் இந்த நிலை வருவதற்கு இந்த நிலை வருவதற்கு மன்னனுடைய இடத்திலே மங்கையானவை உரைக்கும் போது மன்னாதி மன்னனானவன் மன்னனானவள் மலையாளிடத்திலே மன்னாதி மன்னனானவன் உரைக்கின்றான் ஒன்றுக்கோ மஞ்சு ஆமா எம்மா ராசத்தி ராக்காத்தி நீ ஒரு கவலைப்படாத ஆமா நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் கவலைப்படாத நான் இருக்கும் போது உனக்கு என்ன மனக்கவலை ஏன் மனக்கவலை நீ கவலைப்பட வேண்டாம் நீ அழுதா என் மனசு தாங்கி வைத்தாங்க ஆமா நீ ஒன்றுக்கு மஞ்சு வேண்டாம் ஒரு கவலைப்பட வேண்டாம் என்று மணியாடு காதல் வார்த்தை உரைத்தான் மன்னாதி மன்னனானவன் மன்னனானவன் உரைத்தான் அப்படி உரைத்துக் கொண்டிருக்கிற போது இருக்கின்ற போது மன்னாதி மன்னனானவன் மந்திரியை வரவழைக்கின்றார் என்ன வார்த்தை உரைக்கின்றார் எப்படி எவ்வாறு ஐயா மந்திரியே மந்திரியே வார்த்தை ஒன்று சொல்ல மறைவாசு செய்து வருகின்ற போது இந்த அரக்கனை கொன்று தன்னை காப்பாற்ற வேண்டுமே ஆனால் யார் வர வேண்டும் யார் என் பெருமாள் மாயவன் வர வேண்டும் பெருமாள் உடற்காலையே பெருமாள் உடற்காலையே மாய பெரு தாயம தலைமையே தருமதி வந்தே நீதானே துணையே எனக்கு நீதானே துணையனுக்கு நீதானே துணையனுக்கு எனக்கு நினைவு தர வேண்டும் நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாடகம் புகழ் நாடு ஓரமலை பொருள் நாடு புரிந்தவட்ட வீசு நாடு அதுக்கு நல்ல பிராமணமா நல்ல பிராமணமா பணம் வாங்கி செழிக்கும் நாடு அதுக்கு நல்ல பிராமணமா ஐயா இஞ்சி மஞ்சள் மூக்குமா
படித்தரங்கள் முத்துவர்ண சாவடிகள் சாவடிகள் எல்லாம் நாள நல்ல படித்தரமா நல்ல படித்தரமா அவருக்கு நன்றாக வேலைகளா படித்தரமா படித்தரமா அலங்கார மாளிகையா நல்ல படித்தரமா படித்தரமா அவனுக்கு மாளிகையா நல்ல படித்தரமா நல்ல படித்தரமா பத்து வடிவத்தோடு தசரத மன்னன் நல்லாட்சி செய்து வருகின்றார். இந்த ஆட்சியின் நிலைமை எப்படி இருக்குது ஐயா? எப்படி இருக்கு? ஆணைகட்டும் சாவடியா சாவடியா செய்து வர வேண்டுமானால் லோகமெல்லாம் ஆழ்வான் என்று லோகிதாசன் என்று நாமத்தை சூட்டி அரிச்சந்திர மன்னனா செய்து வருகின்றான் அல்லவா நல்லாட்சி அடிச்சு நிலமந்தே நாடு நகரமதில் நலமடலை ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையிலே நாளையிலே காரணங்கள் நடக்குதையா காரணங்கள் நடக்குதையா அடிக்க வைத்தார். சரி, சத்தியகித்து மந்திரியோடு நல்லாட்சி செய்து வருகிறார். ஆமா, அது மட்டுமா வேற என்ன? தினமும்
திருச்சங்கு நாதம் முழங்க 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 தான தர்மங்களை முறைப்படி தவறாமல் செய்து வருகின்றார். செய்து வருகின்றார்கள். எப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்து வருகின்றார்? தான தர்மங்களை செய்து வருகின்றார். மணி தான் ஒழிக்க தான் ஒழிக்க திருச்சங்கு நாதம் முழங்க நாதம் முழங்க பூதானம் அசுதானம் பொன்தானம் மணிதானம் ஆமா பூமிதானம் எல்லா தானங்களும் சிறப்பாக செய்து வருகிறார். சிறப்பாக செய்து வருகின்றார் அரிச்சந்திர மன்னன். அவன் சேண்டிமணி ஒலிக்க ஒலிக்க திருச்சங்கு நாதம் முழங்க முழங்க இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு நல்லாட்சி செய்து வருகின்றார். ஆமா வாய்மை சொல் தவறாமல் சரி நீதி நேர்மை தவறாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் வாய்மை சொல் தவறாமல் நல்ல முறையில் ஆண்டு வருகின்றார். ஆண்டு வருகின்றான் ஆண்டு வருகின்ற போது ஒரு நாள் தர்மத்திலே என்னையா அரிச்சந்திர நாட்டிலே சேண்டிமணி ஓசையது திருச்சங்கு நாதமது வைபவமே ஒலிக்க ஏற்றுவார்த்தை சொல்வாரையா தேவலோகத்திலே கேட்கிறது. கூடி சபையோடு இருக்கக்கூடிய தேவலோகத்திலே தேவேந்திர ராச மன்னன் காதலை கேட்டான். பக்கத்திலே முனிமார் எல்லாம் பிடிசோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். பக்கத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி கூட்டம், ஒரு பக்கம் வசிஷ்டர் அது முனிமாரெல்லாம் பிடிசோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்திலே இந்த தேவேந்திர ராசி மன்னர் உரைக்கின்றார். என்ன எப்பா முனிமார்களே, முனிமார்களே, நீங்க போகாத இடம் இல்லை, இல்லை இல்லை, உங்க காலடி படாத இடங்களே கிடையாது. காலடி படாத இடமே கிடையாது ஐயா. ஆமாமா. ஆனா ஒரு சேண்டிமணி ஓசை திருச்சங்கு நாதம் விளங்கிக் கொண்டு இருக்கிறது. அது எங்கிருந்து இந்த சத்தமானது வருகிறது? எங்கே, எந்த இடத்திலே, எந்த யாருடைய ஆட்சியிலே கேட்கிறது என்று கேட்டான். தேவேந்திரன் கேட்கிறான். தேவேந்திர மன்னன் கேட்ட போது யாருமே எங்க கேட்கிறது, எங்க இந்த சேண்டிமணி ஓசை ஒலிக்கிறது என்று யாரும் சொல்ல யாராலும் சொல்ல முடியாது. தேவேந்திர மன்னன் மௌனமாக இருக்கிற போது இந்த வதிஷ்ட மகரிஷி எழுப்பி சொல்லுகின்றார். ஐயா தேவேந்திரா, தேவேந்திர மன்னா, என்ன ஐயா, இந்த சேண்டிமணி ஓசை திருச்சங்கி நாதம் எங்கே கேட்கின்றது தெரியுமா? எங்கு? பூலோகத்திலே, அயோத்தி என்று சொல்லப்பட்ட நாடு நகரத்திலே ஆண்டு வருகிறார் அரிச்சந்திர மன்னன் நீதி நெறி வாய்மை சொல் தவறாமல் நல்லாட்சி செய்து வருகின்றார். தினந்தோறும் தான தர்மங்களை முறைப்படி தவறாமல் செய்து வருகின்றார். பக்கபலமாக அதாவது சத்தியகீர்த்தி என்று சொல்லப்பட்ட மந்திரியோடு அவனுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். சந்திரமதி பெண்ணானவள், மனைவி சந்திரமதி, மகனானவள் யோகிதாசன். தனது காலத்துக்கு பின்னால் வேதத்தை ஆண்டு வர வேண்டும் என்பதற்காக யோகிதாசன் என்று வேதாமத்தை சுட்டி வளர்த்து வருகின்றார். அந்த நேரத்திலே தேவேந்திர மன்னர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். இப்படி ஒரு மன்னனா கிடைக்கும் ஐயா, மன்னனாக இருப்பானா? அப்படி என்று சந்தோஷ கோலத்தோடு இருக்கின்ற போது எதிர்மொழியில் இருக்கின்ற வதிஷ்ட எழுப்பி வருகின்றார். விஸ்வாமித்திரன், தேவேந்திர மன்னா, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வுத்தாழ்வில்
ஹரிச்சந்திரா இந்த உலக அமைதிக்காகவும் சரி உலக சமநிலை முனிவரோட இடத்திலே ஹரிச்சந்திரா ராஜமல்லோ பாதமடி தோது கொண்டு சரி மன்னனோட இடத்திலே விஸ்வாமித்த மகரிஷி உரைத்தார். ஹரிச்சந்திரனோட வனமதியிலே வனமான வனமதியிலே உலகை காணே வாரா. ஏகி வருகின்றார் ஹரிச்சந்திரன் தன்னுடைய மனைவியான சந்திரமதி உலகமல்லாத ஆழ்வாள் என்று ரோகிதாசன் பேர் போட்ட ரோகிதாசனோடு நட்சத்திர இரவாக அகிலோடு நல்ல பணமான வனமதியிலே வாரதொரு நேரமதில் உத்தமரு மாலைகளா யோகிதாசன் வாழ்ந்தார் யோகிதாசன் வாழ்ந்தார் ஏழு வார்த்தைகளை சொன்னார் வருகின்ற போது கால்நடையாக நடந்து கல்மேடு குன்று குமணியில் தான் கடந்து யோகிதாசன் வருகின்ற போது தாயார் இடத்திலே உரைக்கின்றார் அம்மா என் தாயே எனக்கு வயறு பசிக்குதம்மா ஐயோ, கொதிக்குதம்மா என்னுடைய நாவெல்லாம் பசிப்பதற்கு ஆகாரம் வேண்டுமென்று ரோகிதாசன் உரைத்தார். அந்த நேரத்தில் சந்திரமதி சொல்றார், என்ன வருகிறார்? இப்பொழுது நாம மட்டும் அரண்மனையில இருந்திருந்தா நம்மளுக்கு வேண்டிய ஆகாரம் சாப்பிட்டு இருக்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடியே இருப்பதோ வனாந்திர காடு, இதுல என்ன கிடைக்கும்? சற்று பொறுமையாக இரு மகனே, நம்முடைய தந்தையுடைய இடத்துல சென்று உன்னுடைய வயிற்று விசை தீர்ப்பதற்கு ஏதாவது சொல்லி வருகிறேன். ஆமா, மன்னாதி மன்னன் ஹரிச்சந்திரன் இடத்திலே சந்திரமதி உரைக்கின்றார். நம்முடைய மகன் அடித்து லோகிதாசன் பசிக்கிற அழுது கொண்டிருக்கிறார். பசிப்பதற்கு ஏதாவது ஆதாரத்தை எடுத்து வார்கள் என்று உரைத்தார். பார்த்தால் சந்திரமதி இடத்தில் ஹரிச்சந்திரன் உரைக்கின்றார். சந்திரமதி, மகனை சற்று பொறுமையாக பார்த்துக்கொள். கொஞ்சம் பொறுமையாக வனாந்த காட்டிலே சென்று காய்கறிகள் எதுவும் கிடைக்குமா என்று பார்த்து வருகின்றேன். ஹரிச்சந்திரன் வருகின்றார். வனமதியிலே
உள்ளங்கள் எல்லாம் தேடி வருகின்றார் நடராஜா நாதரே காசிநாதனுடைய சன்னிதானத்திலே வந்து காசிநாதனை அடிதொழுதா அந்த நேரத்திலே ஆண்டவன் பகவான் ஹரிச்சந்திரனுக்கு காட்சி கொடுத்து அவன் இருக்கிற போது ஹரிச்சந்திர சொல்றான் ஹரிச்சந்திரா என்ன இதப்பா கோயில வந்து இப்படி நாமத்தை பாடிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஞானம் ஆகுது சுவாமி பொறுத்துக் கொள்ளுங்க ஆட்டம் என்று சம்மதித்து சந்திரமதி ரோஹிதாசன் நட்சத்திர ஐயர் ஹரிச்சந்திரன் 4 பேரும் காசி சந்தையில ஒரு பொருளை விலைக்கு கொடுக்க வேண்டும். அந்த பொருள் மீது பச்சை புல் கட்டி இருக்கும். பச்சை புல் கட்டி இருந்தாதான் அந்த பொருள் விலைக்கு கொடுக்கப்பட்ட பொருள் என்று சொல்லுவார்கள். சந்திரமதி தலையை பச்சை புல்லை கட்டை தூக்கி வைத்து சந்திரமதி அழைத்து வருகின்றார். காசிமா சந்தையிலே அழைத்து வருகின்ற போது காசி சந்தைக்கு யார் யார் வருகின்றார்? நாணவண்ணையே வருகிறார். அவர் எதுக்கு வராரு? நாளை மறுநாள் அவங்க அப்பாவுக்கு தவசம் செய்வதற்கு வீட்டில்
பொருட்கள் எல்லாம் வாங்கணுமே என்று காசி சந்தைக்கு வருகிற போது வருகின்ற போது பெரிய அற்புதத்தை பார்த்தார். அதாவது ஒரு பெண் தலை மேல பச்சை புல் இருக்கிறது, இருக்கின்றது. விலையோ விலை என்று கூறி வருகின்றார். ஆமா, இது உலகம் அறியாத புதுமையாக இருக்கிறது. ஆமா, மனைவி கூறி வாரானே. உலகம் அறியாத புதுமை. ஆமா, உடல் பொருள் ஆவியை கடலுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை. உலகம் அறியாத புதுமை. உலகம் அறியாத புதுமை. உடல் பொருள் கடலுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா இறை கேளுமையா. கேளுமையா இறை கேளுமையா. வாழப்பிறந்தோ நிலை பாருமையா. கேளுமையா நிலை கேளுமையா. வாழப்பிறந்தோ நிலை பாருமையா. நாடு உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா இறை கேளுமையா. கேளுமையா கேளுமையா. காசி சந்தையிலே சந்திரமதியை விலைக்கு பேசி வருகிற போது பார்த்தான் இந்த காலகட்ட இன்னும் கொடுமையாக இருக்கிறது. ஒரு பெண்ணை விலை பேசி வரும் அளவுக்கு இந்த உலகத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டதா? வருகின்றார் காலகட்டைய. ஐயா, இந்த பெண்ணை விலை பேசி தானே வரீங்க. இந்த பொண்ணுக்கு என்ன வேணும் கொள்ளுங்க, நான் கொடுக்கிறேன். ஐயா, நான் பட்ட காலத்தை தீர வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கொடுக்கப்பட்ட பொருளை கொடுத்துவிட்டு இந்த பெண்ணை நீங்க எடுத்து செல்லலாம். ஆட்டம் என்று சம்மதித்து எல்லா பொருளையும் தார் என்று உரைத்தார். சந்திரமதியை படித்து கடன் கொடுத்தார். சந்திரமதியோ சந்திரமதியுடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்த்தார். சந்திரமதியை அந்த காலகண்டனை ஒப்படைத்தார். ஹரிச்சந்திரன் ஏறிட்டு பார்த்தார். கண்கள் எல்லாம் கொப்பை பழங்கள் சிவந்தது போல் கண்ணீர் பெருகி இருக்கிறது. அந்த நேரத்தில் சந்திரமதி உரைக்கின்றார். சுவாமி, உங்கள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் விழக்கூடாது. அதாவது இந்த உலகத்துல நமக்கு சேரும் வல்லமை ஆண்டவன் இறங்கி வைத்திருந்தால் சிவால சேரலாம். அப்படி போகிற போது ரோஹிதாசன் தாயனோட கையை பிடிக்கிறான். அம்மா, நீங்க எங்க போறீங்க? மகனே, நீ தந்தையோடு இருந்து கொள், நான் வருகிறேன் என்று போகிற போது இந்த ரோஹிதாசன்
எப்பா தாயாரை கரைத்து படித்த உடனே கால்களை பார்க்கிறார். எப்ப அரிச்சா இதப்பா ஒரு சொல்லுங்க, இந்த ஒரு பசுமாட விலைக்கு வாங்கினா இந்த கன்று குட்டி இறந்தானே அந்த பாலகனை என்னோட அழைத்து வைத்தார். ரோகிதாசன் சந்திரமதி காலகண்டை 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த காசி சந்தை வீட்டு காசி சந்தை வீட்டு சந்திரமதியானே உன்னோட அழைந்து தெரிந்திருக்கிறேன். தரவு காசு கொடுக்கலையப்பா. எனக்கு தரணும் இல்லையா? அடிமையை செய்து வருகிறான். அரிச்சந்தனை சந்தையில் விற்று இந்த நட்சத்திரைய தரவு காசுக்காக விலைக்கு கொடுத்தார். அடிமை வேலை செய்யும் வந்து வீரபாகு அரிச்சந்திரன் விலைக்கு வாங்கி போகிறான். அங்கு அடிமை வேலை செய்து வருகிறான். அடிமை வேலை செய்து வருகிற போது வேலை எந்த வேலை ஒழுங்காக செய்து முடிக்கல. நீ எனிமேல் எந்த வேலை செய்ய வேண்டாம். மையான காட்டிலே இதுவரைக்கும் பெண்களை தவறு செய்து வந்தேன் அல்லவா? அந்த பெண்களை இன்று முதல் தவறு செய்து வருவேன். ஒரு பிணத்தை தவறு செய்கிற போது 3 பொருள் கொடுப்பார்கள். கொல்லி மர துண்டு, கொடுக்கால் பணம், உச்சிருந்த வாக்கரிசி. இந்த வாக்கரிசி எடுத்துக்கோ. கொடுக்கால பணம் என்ன வந்து சேருங்க. அரிச்சந்தனானவன் மையான காட்டிலே பிணங்களை எல்லாம் தவறு செய்வது என்பதற்காக செங்கோல் பிடித்த வந்தகிலே கையிலே கோலை கொடுத்தார். சுடுகோலை வாங்கிக் கொண்டு அரிச்சந்திரன் மையான காட்டிலே வருகிறார். மையான காட்டிலே வருகிற போது 5 படம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சந்திரமதியானவள் லோகிதாசனை தெப்பை கொய்வதற்காக அசுராஜ பாலனோடு காலத்தில் அனுப்பி வைத்தார். விஸ்வாமித்திரனுடைய சூழ்ச்சியாலே லோகிதாசனானவன் சர்ப்பம் தீண்டி மாட்டு மடிந்தார். தன்னுடைய மகள் இறந்த செய்தியை காலகண்டைய இடத்தில் உரைத்தார். பொழுது விடுவதற்கு முன்னதாக வர வேண்டும் என்று உரைத்தார். தன்னுடைய மகனை தகனம் செய்ய வேண்டும் என்று நாடி வருகின்றார். தன்னுடைய மகனை மடி மீது வைத்து அழுதாள் அல்லவா? போய் கொண்டிருக்கிற தகனம் செய்ய வேண்டும் என்று மையான காட்டு வருகின்றாள். அந்த மையானே காலத்திலே மையான
உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போதான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நேரடியாக சென்றடையும்.